ஒரு நோலன் படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்ங்க. வணக்கம் தேட்டர் ஃபோர்ட் கிறிஸ்டோபர் நோலனோட டைரக்ஷனில் வெளியான தி ஒடிசி படத்தோட ரிவ்யூ தான் ஸ்பாய்லரே இல்லாமல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பாய்லரே இல்லாமல் மூவி ரிவ்யூஸ் மற்றும் மூவி சக்ஸஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நோ ஸ்பாய்லர். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சேனங்களே. ஆக்சுவலாக அது ஸ்பாய்லர்லாம் கிடையாது, ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான். நம்ம சேனலில் ஸ்பாய்லர்லாம் பண்ண மாட்டோம். ஹோமர் அப்படின்ற ஒரு எழுதிய தி ஒடிசி புக்கோட தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஆக்சுவலாக இது ஒரு எப்பிக்கு. நம்ம எப்படி மகாபாரதம், ராமாயணம், பொன்னியின் செல்வன் சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தி ஒடிசி அப்படின்ற ஒரு எப்பிக்கு அதான் நோலன் தன்னோட ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, சும்மா அடித்து பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபியும் சரி, நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஒரு இன்டென்ஸான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பிஜிஎம் சரி தரமாக அமைஞ்சிருந்துச்சு. நோலன் படம்னாலே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது அவருடைய ப்ரீவியஸ் 2 படம் மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த படம் ஒரு தரமான கமர்ஷியல் படம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தியேட்டர் ஃபோர்ட். அதான் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துட்டியடா, அப்புறம் எதுக்கு டிசப்பாயின்ட் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். நான் பார்த்தது 30 mm.